மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை நிர்வாகங்களை சார்ந்த பிரமுகர்கள், சகோதர சமயங்களை சார்ந்த அன்பர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான புனித ரமலான் நல்வாழ்த்துக்களையும் இஸ்லாமிய நல்வாழ்த்தான அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற முகமனையும் சொல்லி ஒரு சிற்றுரையை சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்த ஆசைத்து துவங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்ச்சியை இதன் மூலமாக நடைபெறுகிற பல்வேறு நலப்பணிகளையும் இறைவன் கேட்டு அருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, உலகமெல்லாம் புனித ரமலானை ஒட்டி ஒரு மாத காலம் அவர்கள் பகல் காலங்களில் காலை சூரியன் உதிக்கிற நேரத்திலிருந்து மாலை சூரியன் மறையும் வரைக்கும் உணவு உண்ணாமல், நீர் குடிக்காமல், குடும்பத்தினரோடு தாம்பத்தியம் இல்லாமல் இறைவனுக்காக தன்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, பசியை அடக்கி, தாகத்தை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக இருக்கிற இந்த மாண்புக்குரிய நோன்புதான் ரமலான் நோன்பு என்று சொல்லுகிறோம். நிறைய ரமலான் பற்றி விளக்கமா பேசுறதுக்குள்ள நேரம் அல்ல. உலகம் பூரா வைக்கிறாங்கிறது மட்டுமல்ல, நிறைய சகோதர சமயத்தவர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க. நமக்கு அது அவர்கள் வேறு சமயமா இருந்தாலும் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறார்கள். உலகத்தில் நம்முடைய உடலை நாமே சரி செய்ய இதை விட பெரிய மருத்துவம் தேவையே இல்லை. 30 நாள் நோன்பு வச்சா ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு ஆண்டு முழுவதும் கொடுக்குற காசு மிச்சம்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு மருத்துவமனையில் படுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளை படாத பாடுபடும் புத்துணர்ச்சி பெற செய்கிற ஒரு பட்டினி இறைவன் வகுத்து கொடுத்தது. இந்த நோன்பு வைக்கிறத நாம முடிவு பண்ணல, மனிதர்கள் உட்காந்து பேசி ஒரு தீர்மானம் போட்டு அவன் தான் சொன்னான், நீங்க நோன்பு வைங்க. குரான்ல எப்படி வருது தெரியும்? ஒன்றும் புதுசா பெருசா பிரம்மாண்டமா ஒன்றும் பண்ணிடல. முன்னாடி உள்ள சமுதாயம் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளா அவங்கவுங்க வேற